வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பாடம் படிக்க போகிறோம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக நம்முடைய அருமை நண்பர் சகோதரர் பீட்டர் மாதன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாதவன், இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம். வேதாகம ஆச்சரியங்களில் இன்றைக்கு சுவிசேஷத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதிலும் 2 முரண்பட்ட சுவிசேஷத்தை கையாளுவது எப்படி என்று பார்க்க போகிறோம். இதை புரிய வைப்பதற்கு மேலோட்டமாக ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், பிற்பாடு ஆழமாக பார்க்கலாம். சரி. ஒரு சுவிசேஷ புத்தகத்தில் ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது என்றால் மற்றொரு சுவிசேஷ புத்தகத்தில் அந்த பகுதி, அந்த நிகழ்வு சற்று முரண்பட்டதா, எதிர்மறையாக தோன்றுகிறதாக இருந்தால் 2 சுவிசேஷ புத்தகத்தை எவ்விதமாக நாம் பார்ப்பது என்பதற்கான ஒரு உதாரணத்தை ஒன்று நான் சொல்ல போகிறேன். இது கற்பனையான ஒரு உதாரணம் தான், ஆனால் ஆழமான கருத்து இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு திருடன் ஒருவன் புகுந்து திருடுவதற்காக வருகிறான். அவன் சாதாரண மாஸ்க், இந்த கொரோனா டைமில் நம்ம போடுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு மாஸ்க்கை என்ன பண்ணியிருக்கிறான், போட்டிருக்கிறான். தன்னுடைய முகத்தின் பாதியை மறைப்பதற்காக போட்டிருக்கிறான். வர்றான், கல்லாப்பட்டி கிட்ட வந்து கன் காட்டி அங்கே இருக்கக்கூடிய கேஷ் எல்லாம் என்ன பண்ணுறான், எடுத்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டு பின்பகுதியாக கடந்து போவதை பார்க்க முடிகிறது. அந்த இடத்துக்கு சம்பவத்தை அறிந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா வர்றாங்க. வந்துட்டு இங்கே நடந்த சம்பவத்தை பற்றின சாட்சிகளை விசாரிக்கிறாங்க. அதில் 2 முக்கியமான சாட்சிகள் கிடைக்குது. ஒரு சாட்சியின் பெயர் மெர்லின். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்விதமாக ஒரு திருடன் வந்தான், வந்து என்ன பண்ணுறான், கன் காட்டினாப்புல கேஷ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, பின்பகுதியாக போயிட்டாங்கிற சொல்கிறாங்க. சொல்லும்போது கூடுதல் தகவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த திருடன் நீல நிற டிஷர்ட் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீல நிறம் அப்படிங்கிறது வந்து நேவி ப்ளூ அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு டார்க் நேவி ப்ளூ அப்படின்னு வச்சுக்கோங்க. அது போக அவனுடைய தலையின் நிறத்தை சொல்கிறாங்க, நல்ல கருமையான முடி என்று அவங்க பதிவு செய்வதை பார்க்க முடியுது. ஏன்னா அமெரிக்கன்ஸில் ரொம்ப பேருக்கு ரொம்ப ஹேர் கலர்ஸ் இருக்கும்ல, அதனால அவங்க அந்த கருமையான முடிங்கிறத பதிவு செய்கிறாங்க. இன்னொரு நபரை என்ன பண்ணுறாங்கன்னா விசாரிக்கிறாங்க. அவர் பேர் ஜார்ஜ். அந்த ஜார்ஜிட்ட விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்விதமாக திருடன் வந்தான், கன் காட்டினாப்புல, கேஷ் கேட்டாப்புல, பின்பகுதியாக தான் என்ன பண்ணார், கடந்து போனார். ஆனால் அவர் ரெட் கலர்ல டிஷர்ட் போட்டிருந்தாரு அப்படிங்கிறத சொல்றாரு. அதோடு சேர்த்து தலையிலையும் ரெட் கலர் ஹேர் இருந்துச்சு அப்படிங்கிறத என்ன பண்றாரு, பதிவு செய்யறாரு. இதை விசாரித்த அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸருக்கு இது 2ம் முரண்பட்டது போல இருக்குதுங்கிறது தோன்றலாம். இவங்க 2 பேருமே எதுல ஒத்து போறாங்க அப்படின்னா, கன் காட்டினதுல, கேஷ் வாங்க எடுத்ததுல ஒத்து போறாங்க. ஆனா கலர் சொல்றதுலயும் டிஃப்ரெண்டா இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தலைமுடியின் நிறத்தை சொல்வதிலே டிஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. இது 2மே முரண்பட்ட சாட்சியாக இருக்குது. இந்த 2 சாட்சியில் ஏதோ ஒன்று தான் உண்மை அப்படின்னு இவங்க தீர்மானிக்கலை. இவங்க 2 சாட்சியவும் எடுத்துக்கிறாங்க. இப்படியாக ஒரு கேஸில் 2 வித்தியாசமான சாட்சி வந்துச்சுன்னா எவ்விதமாக அந்த கேஸை கையாளணும்னு சொல்லி ஜுடிஷியல் கவுன்சில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு அறிவுரை கொடுத்துருக்காங்க. அந்த அறிவுரையை வாசிக்கிறேன், அதற்கு பிற்பாடு நம்முடைய செய்திக்குள்ள கடந்து போலாம். வாசிக்கட்டுமா? வாசிடுங்க. ஒரு சம்பவத்தை 2 பேர் பார்த்தால் ஒரே மாதிரி அவர்கள் சாட்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 பேர் வெவ்வேறு கண்ணோட்டத்தில் ஒரு சம்பவத்தை பார்ப்பார்கள். அதனால் வேறுபாடுகள் இருக்கும். வேறுபாடுகள் இருப்பதால் சாட்சிகள் நிராகரிக்க கூடாது. ஒருவர் ஒரு சில விஷயங்களை சொல்லுவார், இவர் பார்க்க தவறிய வேறு சில விஷயங்களை மற்றொருவர் சொல்லுவார். 2யும் சேர்த்து என்ன நடந்தது என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். செக்ஷன் 105 ஜுடிஷியல் கவுன்சில் ஆஃப் கலிஃபோர்னியா கிரிமினல் ஜூரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 2006. இந்த வாக்கியத்திலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 2 முரண்பட்ட சாட்சிகள் இருந்துச்சுன்னா இதில் ஒன்று தான் கரெக்டு, ஒன்று தப்புன்னு சொல்லிடக்கூடாது. 2யும் ஒன்றாக வைத்து விசாரித்தால் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 2 பேர் சாட்சியும் எப்படி புரிஞ்சுக்கலாங்கிறத இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே மேலே பார்க்கிறார், ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தோம்னா இவங்க 2 பேர்ல யார் உண்மை சொல்றாங்கிறது தெரிஞ்சிடும் சொல்லிட்டு போட்டு பார்க்கும்போது இவங்க 2 பேர் சொன்னதும் உண்மை அப்படிங்கிறது வெளிவருவதை பார்க்க முடியுது. எப்படி அப்படின்னா, நான் முதலில் சொன்ன மெர்லின் அப்படிங்கிறவங்க அந்த திருடனை பின்புறத்தில் இருந்து பார்த்திருக்கிறாங்க. அதாவது இவங்க சூப்பர் மார்க்கெட்டுடைய முன்புறத்தில் அந்த வாசல்ல இருக்கிறாங்க.
கேஷியர்ட்ட இருந்து பணத்தை வாங்கி கொண்டு பின்புறத்தை என்ன பண்றாங்க பார்க்கறாங்க. அப்ப பின்புறத்துல அந்த டிஷர்ட் என்னவா இருக்குது அப்படின்னா டார்க் நேவி ப்ளூல இருக்குது. அவனுடைய ஹேர் கலரும் என்னவா இருக்குது அப்படின்னா கருமையான முடியாக இருக்கிறது. ஆனா நம்ம சொன்ன ஜார்ஜ் பாத்தீங்கன்னா அந்த திருடனை முன்புறத்துல இருந்து பாக்குறாரு. முன்புறத்துல இருந்து பார்க்கும்போது அந்த டிஷர்ட் டபுள் கலர் டிஷர்ட்டா இருக்குது. முன்புறத்துல சிவப்பு கலர்ல இருக்குது. முன் தலையை பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் கலரிங்கா ரெட் கலர் ஹேர் கலரிங் பண்ணியிருக்கிறதா பார்க்க முடியுது. அப்படியாக ரெண்டு சாட்சியவுமே நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போதும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டு சாட்சியும் உண்மைங்கிறத சொல்லுது. இந்த சம்பவத்தை மனசுல வச்சுக்கோங்க. வேதாகமத்தில் விசேஷமா யூதாஸின் மரணத்தை பற்றி 2 சுவிசேஷ புத்தகங்கள் பதிவு செய்து, ஆனா ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு முரண்பட்டது போல தோன்றுகிறதா இருக்கிறது. அதை நாம் எவ்விதமாக கையாளணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். 2 வசனத்தை நாம வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். 5ஆம் வாக்கியம். அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். இந்த வசனத்தை பார்க்கும்போது யூதாஸ் நான்று கொண்டு செத்தான் என்று பார்க்கிறோம். அதாவது தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். இது யூதாஸின் மரணத்தை பற்றி மத்தேயு பதிவு செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. சரி. ஆனால் அப்போஸ்தலர் புத்தகத்தில் யூதாஸின் மரணத்தை பார்க்கும்போது சற்று முரணாக இருப்பது போன்று என்ன பண்ணுது, காட்சியளிக்கக்கூடியதாக இருக்குது. அதையும் நாம் வாசித்து விடலாம். பிற்பாடு இந்த கேஸ் எப்படி டீல் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். சரி, வாசிக்கலாமா? கண்டிப்பா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இந்த சுவிசேஷ புத்தகத்தை பார்க்கும்போது லூக்கா அப்போஸ்தலர் புத்தகத்தில் பதிவு செய்வதாவது, யூதாஸ் தலைகீழாக விழுந்தான், வயிறு வெடித்து அவனுடைய குடலெல்லாம் சரிந்து போயிற்று என்று லூக்கா யூதாஸின் மரணத்தை பற்றி பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. இப்போ நமக்குரிய ஒரு கேள்வி என்னவென்றால், இங்கே நாண்டு கொண்டு செத்தான் என்று பதிவு செய்கிறது. இங்கே யூதாஸுக்கு சம்பவித்த ஒரு காரியம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவன் தலைகீழாக வயிறு வெடித்து குடலெல்லாம் வெளியில வந்தது என்பதை பார்க்க முடிகிறது. இப்போ எப்படி இறந்தாரு? தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்தாரா, இல்ல மேல இருந்து கீழே விழும்போது வயிறு வெடிச்சு குடல் சரிந்து இறந்து போனாரா என்பது நமக்குரிய சிந்தனைக்கான கேள்வியா இருக்குது. இப்ப 2 சுவிசேஷமும் முரணா இருக்கும்போது ஏதாவது ஒண்ணுதான் கரெக்ட் அப்படி நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. இதுக்கு தான் நான் ஒரு சம்பவம் நான் சொன்னேன். ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, அந்த திருடனை பின்புறமா பார்த்து ப்ளூ டிஷர்ட் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒருத்தன் முன்புறமா பார்த்து ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறான்னு சொன்னாங்க. இதை புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண்ணுடைய தகப்பனை பற்றி ஒரு ஃபோன் வருது. என்ன ஃபோன் வருது அப்படின்னா, அப்பா தடுக்கி கீழே விழுந்து தலையில கல்ல அடிபட்டு தலையில இருந்து ரத்தம் ரொம்ப போயிருச்சு, எமர்ஜென்சிக்கு கொண்டு போய்கிட்டு இருந்தோம், போற வழியில அப்பாவுடைய உயிர் போயிருச்சு, நீ உடனே ஸ்பாட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வருது. ரொம்ப தேம்பி தேம்பி அழுகிறான். அந்த பெண்ணுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பா ஒரு காரில் ஆக்சிடெண்ட் ஆகி என்ன பண்ணிட்டாங்கன்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஃபோன் வருது. இவளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னடா கார்னால அடிபட்டு இறந்து போயிட்டாங்கன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தடுக்கி கீழே விழுந்து கல் அடிபட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது என்ன ஆச்சு அப்படிங்கிறத அந்த பெண் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கே போகும்போது அங்கே போலீஸ் அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்கும்போது அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கும்போது ஒரு வேகமாக வந்த கார் சாலையோரமாக கடக்கக்கூடிய அந்த தகப்பன் மீது அடிச்சிருக்கு. அந்த அடித்த ஃபோர்ஸில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பக்கத்தில் உள்ள கல் மேலே விழுந்திருக்கிறாரு. அந்த கல் அவருடைய தலையில் அடிபட்டு இருக்கிறது. வேற எங்கேயுமே காயம் இல்லை, தலையில் அடிபட்டு ரத்தம் கசிந்து அவர் இறந்து போயிட்டார். இதுதான் அந்த கேஸ். ஆனால் பார்க்கும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா 2 பேருடைய ரிப்போர்ட்டுமே முரண்பட்டது போல இருந்துச்சு. ஆனால் 2யுமே சிசிடிவி ஃபுட்டேஜில் வச்சு பார்க்கும்போது நம்மளால் சரியாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இதை பற்றி ஜே வார்னர் வேலஸ் கோல்ட் கேஸ் கிறிஸ்டியானிட்டி என்ற புத்தகத்தை எழுதினவர் இந்த சுவிசேஷ புத்தகத்தில் உள்ள முரண்பாடு போன்று தோன்றினதை எளிமையாக புரிய வைக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் என்பது உண்மை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா இறந்த உடல் கொஞ்சம் நேரம் போக போக கொஞ்சம் உப்ப ஆரம்பிக்கும்.
அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அந்த உடல் சற்று எடை அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அந்த வெயிட் தாங்க முடியாமல் அந்த கயறு அருந்து விழுகிறதுக்கோ இல்லை அந்த கொப்பை விழுகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அப்படியாக அவர் உயரத்திலிருந்து சற்று தலைகளாக விழுந்ததற்கும் அப்பொழுது அவருடைய வயிறு வெடித்து அதிலிருந்து குடல் சரிந்ததற்குமான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத இவர் தெள்ள தெளிவாக பதிவு செய்கிறார். 2 சுவிசேஷத்தை பற்றி பார்க்கும்போது மத்தேயு என்ன சொல்றாரு அப்படின்னா தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்றாரு. இங்கே லூக்கா அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் இவர் தலைகளாக விழுந்து வயிறு வெடித்து குடல் சரிந்ததுன்னு சொல்கிறாரு. 2 முரண்பட்டதானா? 2 முரண்படலை. முதல்ல அவர் தூக்கிலிட்டு தன்னை மாய்த்து கொண்டார். அதற்கு பிற்பாடு அந்த உடல் எடையை அந்த கயிறோ அந்த கொப்பை தாங்க முடியாமல் தலைகளாக விழுந்து வயிறு வெடித்து குடல் சரிந்திருக்கணுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்படியாக 2 சுவிசேஷத்தில் குறிப்பிட்டதுமே ஒரே நிகழ்வில் நடந்தது தான் அப்படிங்கிறத வேர்னர் வேலஸ் தன்னுடைய கோல்ட் கேஸ் கிறிஸ்டியானிட்டி என்ற இணையதளத்தில் பதிவு செய்து வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வேதாகம வார்த்தை ஒன்றுக்கொன்று முரணற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சாட்சிகள் என்பது வெவ்வேறாக முரணாக தோன்றும் போது இரண்டுமே அந்த நிகழ்வில் ஒத்துப்போகிறதா என்பதை பார்ப்பது மிகவும் முக்கியம் என்பதற்கு 2 அழகான உதாரணங்களை நான் பதிவு செய்தேன். கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டிருக்கிறது. அது ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒத்துப்போகும், ஒத்திசைவு கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆமேன் சகோதரரே, வேதாகம ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில் ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமாக அதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென் நண்பரே. என்ன நேயர்களே, இந்த வேதாகம ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். வேதாகமும் எங்கேயுமே முரண்படாது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு அஸ்திபாரமாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமேன்.